வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ஆஃபீஸுக்கு போயிருக்க இங்கே ஹனிமூனுக்கு தயாராகிட்டு இருக்காரு சோழன். ஏற்கனவே எல்லாருமா போலான்னு நிலா சொல்ல சோழன் விடவெடுத்து போயிருக்காரு. இப்போ சேரன் கிட்ட அவ என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது, முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கு. சரிடா சொல்லிடுறேன் அப்படின்னு அவரு சிரிப்போட சொல்ல, எங்க சத்தியம் பண்ணு பாப்போம் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. கையை பார்த்துட்டு ஏய் என்னடா அப்படின்னு சேரன் சோழனை பார்க்குறாரு. நீ பண்ணுன அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சோழன் கேட்க அவரும் சரி நான் சத்தியமா சொல்றேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சேஃபா அவருக்கு மட்டும் சத்தியம் பண்ணிடுறாரு அவரு. டேய் பல்லவா நீ பண்ணுடான்னு அவரு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி கைய நீட்ட கொஞ்சம் செலவாகுமேங்கிறாரு பல்லவன். சோ படுத்தாதடா அப்படின்னு அவரு நெத்தில கைய வச்சிட்டு இருக்க. சரி ஒரு 500 ரூபா கொடு சத்தியம் பண்றேங்கிறாரு பல்லவன். ஏய் உனக்கு எதுக்குடா அவ்வளவு காசுன்னு சேரன் கேட்க. சும்மாண்ணே நான் அப்படியே காசு கேட்ட உடனே அண்ணன் என்ன அப்படியே தூக்கி கொடுத்துருமா அப்படின்னு பல்லவன் சோழனை உசுப்பேத்தி விட படக்குன்னு ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு ஏய் இந்தாடா 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன், நீ வாயை திறந்து ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு சோழன் சொல்ல, ஓகேடா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பல்லவன் பணத்தை படக்குன்னு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. சேரன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. எனக்கு பணம் கொடுத்துட்டா சரி, பாண்டியன் இருக்கே அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு பல்லவன். அவன் டீசென்ட்ரா, அவன் இந்த மாதிரிலாம் கூட வரேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அப்ப நான் டீசென்ட் இல்லையாடா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறாரு சேரன். ஆஹா வாயை விட்டுட்டோமா அப்படின்னு பார்க்குற சோழன், அண்ணனே அப்படி இல்லைன்னு பாண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, உனக்கு பாவம் இழகுன மனசு, யாராவது ஃபீல் பண்ணி ஏதாவது வந்து கேட்டா உடனே எதை பற்றியும் யோசிக்காம சரின்னு சொல்லிடுவ, அதுதான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கி லாக் பண்ண அப்படின்னு சோழன் ரொம்ப பெருமையாக சொல்ல, ஓகேடா ஓகேடா என் தம்பி ரொம்ப புத்திசாலிதாங்கிற மாதிரி பார்க்குறாரு சேரன். என்னது இது அப்படின்னு போர் அடிச்சு போய் உட்காந்துருக்க நடேசன் நினைவிலே டடடடா அப்படின்னு பாடிக்கிட்டே எழுந்து உள்ளர வர்றாரு. அவரு டடடடா டாடா அப்படின்னு உள்ளர வர பெரிய எஸ்பிபி பாடாம இவரால் இருக்க முடியாதுன்னு சோழன் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. உடனே பல்லவன் அண்ணே இவர்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்க, கரெக்டுடா இவர் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான், எப்படி கரெக்ட் பண்றேன் பாரு அப்படிங்கிற சோழன் நடேசன் உள்ளர வர டாயிங் அப்படின்னு முன்னாடி வந்து கையை வச்சுட்டு நிக்கிறாரு. அவரு என்னடான்னு கேட்க, நிலா இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா ராத்திரியில வானத்துல வரும் அதுக்கு என்ன இப்போங்கிறாரு நடேசன். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு செம்ம பல்புன்னு என்ன பல்லவன் சிரிக்கிறாரு. என்ன ஜோக்கான்னு சோழன் கேட்க, ஏண்டா நிலா வானத்துல வரும்னு சொன்னா அது ஜோக்கா, அதான்டா ஃபேக்ட் அப்படின்னு நடேசன் கூலா சொல்ல, இங்க பாருங்க நிலாவும் நானும் இன்னைக்கு ராத்திரி ஹனிமூன் போறோம்னு சொல்ல தாராளமா போயிட்டு வாங்க, அது எதுக்கு எங்கிட்ட சொல்றேங்கிறாரு அவரு. ஷோ அப்படின்னு பாக்குற சோழன், அவ நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும்னு சொல்றா அப்படின்னு சோழன் சொல்ல அவரு கொஞ்சம் திகைச்சு போய் எங்க ஹனிமூனுக்கானு கேக்குறாரு. அப்படின்னு சோழன் தலையாட்ட, ஏண்டா நீ லூசா இல்ல அவ லூசான்னு கேட்டுடுறாரு. அவதான் அப்படி சொல்றா, எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு அவதான் சொல்லிட்டு இருக்கான்றாரு சோழன். அப்படியா சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அண்ணங்கிட்டையும் பல்லவன் கிட்டையும் பேசிட்டேன், அவங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை சாயங்காலம் அவ வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க ஒருவேளை மண்டைய ஆட்டினீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேங்கிறாரு சோழன். ஏய் போடா பைத்தியக்கார பயலே, நீங்க ஹனிமூன் போறதுக்கு நாங்க எதுக்குடா வரணும், என்னை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறாரு அவரு அப்படின்னு நடேசன் கேட்க, நாம என்ன கேட்டோம் இவர் என்ன நம்மள பைத்தியக்காரன்ட்டு போறாரு அப்படின்னு சோழன் அசந்து நிக்க, நான்சென்ஸ் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா கையை நீட்டிட்டு நடேசன் அங்கிருந்து போறாரு. ஓகே அடுத்த விக்கெட்டும் காலி, அதால பிரச்சனை வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற சோழன், டேய் பல்லவா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்க, ஐயோ அண்ணே படுத்தாதண்ணே நீ ரொம்ப அலையிறியோன்னு தோணுது அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் இந்த சோழனோட வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டமானதுன்னு இந்த சோழனா வாழ்கிற எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ அடிக்கிற வெயில் பத்தாதுன்னு நீ வேற பேசியே கொள்றியே உடனே அப்படின்னு பல்லவன் அங்கேருந்து போயிட்டாலும் சோழனுக்கு இன்னும் பயம் தெரியல. வானதி மெடிக்கல் ஷாப்பில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்க. பாண்டி கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறாரு, செல்வமும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. இப்போ கடைக்கு வர்றவங்க 2 பேர் வானதி கிட்ட வர்றாங்க. இந்தாம்மா இந்த மாத்திரை எல்லாம் கொடுமா, 4 செட்டு கொடுமா அப்படின்னு அவரு நீட்ட அப்படின்னு வாங்குறாங்க வானதி. அதை ஃபுல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு செல்வம்னு கூப்பிடாங்க. அக்கான்னு வர, இந்தா இதுல இருக்க மாத்திரையெல்லாம் எடுத்து கொடு, 4 செட்டு கொடு அப்படின்னு சொல்ல அவர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டை வாங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் நின்று பாக்குறாரு. தம்பி நீங்க தான் இந்த கடையை எடுத்து நடத்துறீங்களான்னு அவரு பாண்டி கிட்ட கேட்க,
ஆமாங்க சார், இவங்க தான் ஓனரு அப்படிங்கிறாரு பாண்டி. வானதியும் சிரிப்போட நிமிந்து, நாங்க 2 பேருமே ஓனர் தான் அப்படின்றாங்க. நல்லதுப்பா, சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள செல்வம் மாத்திரையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பில்ல போட்டு கொடுக்குறாரு. வானதி அதை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்க, சரி சரி சரிம்மா நாங்க வர்றோன்னு அவங்க வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஏய், நீ தானேடி ஓனரு, யார் கேட்டாலும் நானும் ஓனர்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி வானதி கிட்ட கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் இந்த கடைக்கு ஓனர் தான் பாண்டி அப்படிங்கிறாங்க வானதி. அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணுமா அப்படின்னு பாண்டி கேட்க, நான் சொல்லுவேன்றாங்க வானதி. இப்போ ஒருத்தர் உள்ளர வர, சரி ஆளுங்க வர்றாங்க கவனின்னு பாண்டி கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்கிறாரு. உள்ளர வந்தவரு, ஏமா தலை பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது மாத்திரை கூட அப்படின்னு கேட்க, செல்வம் முன்னாடி வந்து, சார் தலைவலி மாத்திரை மட்டுமா இல்ல கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் தான்ப்பா, ரன்னிங் நோஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கும் சேர்த்து மாத்திரை கொடுத்துங்கன்னு பலவீனமா சொல்றாரு அவரு. செல்வம் மாத்திரை எடுக்க வானதி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற சோழன், டேய் வியாபாரம்லாம் எப்படிடா போகுதுன்னு கேட்குறாரு பாண்டிகிட்ட. இப்பதானடா ஆரம்பிச்சிருக்கோம், அப்படியே போகுதுங்கிறாரு அவரு. ஆமா, நீ என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு பாண்டி கேட்க, அது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன், இந்த பக்கம் தானே ஆஃபீஸு, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்படின்னு பாண்டியன் தலையாட்ட வந்த கஸ்டமர் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் சோழன் இவங்க 2 பேரையும் பார்த்து பேசிட்டு இருக்காரு. வானதி வியாபாரத்தை பார்த்துட்டு பணத்தெல்லாம் உள்ளர வச்சிட்டு இருக்க, சோழன் பரவாயில்லையே அப்படிங்கிறவரு கையில் இருக்க வாட்சை பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்ட அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. கண்ணை வைக்காதீங்க ப்ரோ அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா என் கண்ணை இங்கே கழட்டி வச்சுட்டு கண்ணு இல்லாமல் சுத்த சொல்றியான்னு காமெடி பண்றாரு அவரு. டேய் விட்ரா, அவளை வம்பலுக்குல நான் உனக்கு தூக்கம் வராதான்னு பாண்டி கேட்க, அப்படி கேளு பாண்டி அப்படின்னு வானதி திரும்பி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்னடா நீ இங்கே இருக்கிற, மெக்கானிக் ஷாப்புக்கு போகலையான்னு சோழன் கேட்குறாரு. போகணும்டா, கண்ணை வேற ஃபோன் பண்ணா, 2-3 வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்கு போல அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்போ கிளம்ப வேண்டியது தானேங்கிறாரு சோழன். போகணும்டா, போகணும் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, வானதி வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க திரும்பி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணே 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டான் வானதி, நான் கிளம்புறேன், நீ கடையை பாருங்கிறாரு பாண்டி. அவரு ஒரட்டை எடுத்து வைக்க, ஏய் இரு பாண்டி, கிளம்புறியா அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கமோ தவிப்புமா கேட்குறாங்க வானதி. நான் இங்கே இருந்து என்னடி பண்ண போறேங்கிறாரு அவரு. நீ இல்லாம எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது பாண்டி அப்படின்னு வானதி அவர் கையை பிடிச்சிக்கிட்டே சொல்ல, இது வரைக்கும் நீ என்ன பண்ணுன, அந்த பையன் தான் எல்லா மாத்திரையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான், நீ கல்லால சும்மா தானே நின்றுட்டு இருக்கன்றாரு சோழன். சும்மா இருங்க ப்ரோங்கிற வானதி. பாண்டி ப்ளீஸ் பாண்டி, போகாத பாண்டி, எனக்கு இங்க எதுவுமே தெரியாது பாண்டி, நீயும் போயிட்டா நான் என்ன பண்றதுங்கிறாங்க வானதி. ஏய் நீ டிஃபார்ம் படிச்சு தானே பாஸ் பண்ண, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்னு சோழன் கேட்குறாரு. ப்ரோ நான் இப்பதான் படிப்பையே முடிச்சிருக்கேன், அதுக்குள்ள எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா, போக போக தான் கத்துக்க முடியும் அப்படின்னு வானதி சொல்ல, யோ வாய் தாங்க முடியலையேன்னு பாக்குறாரு சோழன். நீங்க என்ன வண்டியில உட்கார்ந்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்க, ஐயையோன்னு பாக்குறாரு சோழன். பதில் சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியும் சொல்ல, என்னடா கூட்டா சேர்ந்துட்டு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. பயமா இருக்கு பாண்டி, போகாத ப்ளீஸ்ங்கிறாங்க வானதி. ஏய் எதுக்குடி பயப்படுற அப்படின்னு பாண்டி கேட்க, ப்ளீஸ் பாண்டி பயமா இருக்குன்னு உண்மையான பயத்தோட சொல்றாங்க வானதி. அந்த பையன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறானேடி, நீ கல்லால உட்காந்து காசை வாங்கி போடு அப்படின்னு பாண்டி சொல்ல, அவன் மருந்தெடுக்கிற கேப்ல இன்னொருத்தர் வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு வானதி சொல்ல, யோ தாங்க முடியல என்னால இந்த டிராமாவை பார்க்க அப்படின்னு சோழன் முகத்தை திருப்புறாரு. அப்படி யாராவது வந்தா 1 நிமிஷம்னு சொல்லிட்டு செல்வத்தை கூப்பிட்டு பார்க்க சொல்லு, நல்லா சமத்தா கடையை நடத்துங்கிறாரு பாண்டி. மெல்ல அவரோட கையை விட்டுட்டு, அப்படி சொல்றியா அப்படின்னு வானதியை பரிதாபமா கேட்க, அவரும் ஆமாங்கிறாரு. முடியலடா சாமின்னு சோழன் பார்த்துட்டு இருக்காரு. சரி நான் கிளம்பட்டுமான்னு பாண்டி சொல்ல, மறுபடியும் கையை பிடிக்கிற வானதி, எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு போயேன்றாங்க. சரி இருக்கேன்னு அவரும் ஒத்துக்க, வானதி சிரிப்போட பாக்குறாங்க. சரி நீ கல்லால இரு, நான் வரேன், ஆள் வராங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு என்னங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாத்திரையை கொடுமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வானதி கொஞ்சம் பிஸியாக, டேய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி வான்னு கூப்பிடுறாரு சோழன். சரின்னு சொல்லிட்டு பாண்டி 2 எடுத்து வைக்க, செல்வம் இந்த சளி மருந்து எடுத்துட்டு வா அப்படின்ற வானதி. பாண்டி போறத பார்த்துட்டு, பாண்டி எங்க போற அப்படின்னு கேட்க, பாண்டி திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள சோழன், செவ்வாய் கிரகத்துக்கு போறான். ஏமா வாசலுக்கு தாம்மா போறான், வந்துருவான் வாடா
அப்படிங்கிறாரு சோழன். வானதியை உச்சி கொட்டிட்டு பரிதாபமா பார்க்க, வந்துடுறோம் இரு, நீ அவங்கள பாரு அப்படின்னு பாண்டி அந்த பக்கத்துல இருந்து வெளியே வர, சீக்கிரம் வா பாண்டி அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மெடிக்கலை விட்டு வெளியே ரோட்டுக்கு வர்றாங்க. டேய் என்னடா இவன் சோழன் கேக்குறாரு. போயிடுவனோன்னு பயப்படுறாடா அப்படின்னு பாண்டி சொல்ல, நல்லா படிக்காம பாஸ் ஆகுற அளவுக்கு படிச்சா இப்படிதான்டா, விடு விடு, போக போக கத்துக்குவா அப்படின்னு பாண்டியோட கையில தட்டி கொடுக்கறாரு சோழன். சரி இப்ப எதுக்கு கூப்பிட்டேன்னு பாண்டி கேக்குறாரு. அது ஹனிமூன் போறோம்ல, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்டாங்கிறாரு சோழன். என்னடா ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் வெறப்பா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படிங்கிற சோழன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, டேய் அவ ஹனிமூனுக்கு எல்லாருமே குடும்பமா போலான்னு சொல்றாடா, நான் சொல்றது அவளுக்கு புரிய மாட்டேங்குதுடா. நான் சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவளை கூப்பிடுவேன். அப்ப அவ உங்க எல்லாரையுமே கூப்பிடுவா. அப்ப நீ வந்து என்ன சொல்லணும் தெரியுமா அவகிட்ட? நான் வரலன்னு சொல்லிடணும். ஓகேவான்னு சோழன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. டேய் ஓ ஹனிமூனுக்கு நாங்க ஏன்டா வர போறோம், அவங்க கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, நீ அப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு கேட்டுக்கிட்டேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, இதை சொல்லவாடா தனியா கூட்டிட்டு வந்த அப்படின்னு பாண்டி ரொம்பவே சலிப்பா கேட்குறாரு. அதை விடுடா, அவ எப்ப என்ன சொல்லுவான்னு அதை நினைச்சாலே பயமா இருக்குடா. புதுசா இந்த மூட் ஸ்விங் வேற என் வாழ்க்கையில விளையாடுதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, லவ் பண்ணும்போது தான் பயந்து பயந்து சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப கல்யாணம் பண்ணிய அதே பயத்துல சுத்துறியேடா. அவங்க இப்ப உன் ஒய்ஃபுடா, நீ பயப்படவே தேவையில்லை, நீ எடுத்து சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, யாரு அவளா? அட போடா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் நிப்பா, நீ வேற. அவ என் ஒய்ஃபுன்னு அடிக்கடி சொல்லுடா, இல்லைனா எனக்கே மறந்துடும் போல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அவரை பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. பாண்டி உள்ளர வா அப்படின்னு வானதி கூப்பிட, திரும்பி பார்த்து அப்படிங்கிறாரு பாண்டி. வானதி கூப்பிட்டுட்டாளா? போ போ போ, இப்போ ஓன் டன், அனுபவி போ, நான் கிளம்புறேங்கிறாரு சோழன். சரி ஓகே பார்த்து போங்கிறாரு பாண்டி. நீ பார்த்து நடந்துக்கடா. ரைட்டு அப்படின்னு சோழன் சொல்ல, சரிடா பார்த்து போடான்ட்டு பாண்டி உள்ளர போறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே சோழன் அங்கிருந்து கிளம்புறாரு. நைட் ஆகுது. பாண்டியும் பல்லவனும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க, ரூம்குள்ள இருந்து வெளியே வர்ற சோழன் 1 2 அப்படின்னு விரல் விடுறவரு கிச்சனை பார்த்துட்டு 3 4 அப்படிங்கிறவரு வெளியே பார்த்துட்டு 5ன்னு எண்ணி முடிச்சுட்டு பல்லவன் கிட்ட வந்து, ஏய் உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையான்னு கேட்குறாரு. அண்ணே இல்லைண்ணே, நீ ஹனிமூன் போறப்ப உங்களுக்கு பாய் சொல்லலான்னு தான் இருக்கோன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எது நிலா இல்லாம நான் மட்டும் தனியா கிளம்பி ஹனிமூன் போகவா? ஏன்டா மனுஷனோட நிலைமை புரியாம அப்படின்னு வாட்ச பார்த்துட்டு நிக்கிறாரு சோழன். சரிடா உட்காருடா, இப்படி நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் கால் முளைச்சு ஓடவா போகுது, உட்காருவான்னு பாண்டி கூப்பிடுறாரு. பேசுவடா பேசுவ, ஏன் பேச மாட்ட அப்படிங்கிற சோழன் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவ வந்து கூப்பிட்டா முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ அப்படின்னு பாக்குறாரு பல்லவன். நீதான் உன் விருப்பத்தை அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டல்ல, அப்புறம் என்னன்னு பாண்டி கேக்குறாரு. அவ எங்கடா என்ன மதிக்கிறா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நிலா ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க. அவங்க செருப்பு கழட்டிட்டு இருக்க, இந்தா உனக்கும் சேர்த்து தான் வடை வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுக்கறாரு நடேசன். நிலாவும் அதை தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிட்டு உள்ளர போறாங்க. உள்ளர, டேய் நான் மறுபடியும் சொல்றேன்னு சோழன் ஆரம்பிக்க, டேய் நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க எங்களை கூப்பிடாம பாத்துக்கோன்றாரு பாண்டி. டேய் என்னடா இப்படியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் கோவப்பட்டு இருக்க, நிலா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பாண்டி நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்த நிலா பொட்டணத்தை பிரிச்சு இந்தாங்க அப்படின்னு ஒரு வடையை கொடுத்துட்டு, இந்தடா நீயும் சாப்பிடுன்னு பல்லவன் கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ கிச்சன்ல இருந்து கையை தொடச்சிக்கிட்டு சேரன் அங்க வர்றாரு. நிலா பாப்பா வந்துட்டியான்னு கேக்குறாரு. அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, சாப்பிட்றியாப்பான்னு கேட்குறாரு அவரு. இல்லைண்ணே இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்றேன்றாங்க நிலா. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னாச்சு எல்லாரும் ஹால்லயே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, நிலா கதை அடிக்கலாம் டைம் இல்லை, நீ போய் பேக் பண்ணு போ அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா குழப்பமா பாக்குறாங்க. நானே உனக்கு சில ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்கேன், அது ஓகேவான்னு பாரு, அது ஓகேன்னா அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, எங்கன்னு குழப்பத்தோட கேக்குறாங்க நிலா. அவ்வளவுதான், சோழனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போடுது. எங்கயா அப்படிங்கிறவரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு, நிலா ஹனிமூன்மா அப்படிங்கிறாரு. இப்படியே போகணுமா அப்படின்னு நிலா கேட்க, என்ன தெரியாத மாதிரி கேட்குற
நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, நீயும் சரின்னு சொன்னியே அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட கேட்க நிலா முகம் கசங்கி ஆமா சொன்னேன், அதுக்குன்னு உடனே பேக் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, அதுக்குன்னு கடைசி நிமிஷம் வரையிலும் பேக் பண்ணாம இருப்பாங்களா? இப்ப எடுத்து வைக்க ஆரம்பிச்சாதான் கிளம்புறதுக்கு முன்னாடி முடிக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல பயங்கர சலிப்பா பாக்குறாங்க நிலா. காலையில இருந்து எடுத்த உன்னோட முயற்சி எல்லாம் வீணா போயிட்டு இருக்குதா? பாவண்டா நீங்கிற மாதிரி பாண்டி பாக்க பல்லவனும் போச்சானே மொத்தமா ஆப்பா ஊத்திக்கிச்சான்னு பாக்குறாரு. சோழா, நிலா இப்பதானேடா வந்துச்சு, டயர்டா இருக்கும் போல, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பொறுமையா ரெடி ஆகட்டுமேங்கிறாரு சேரன். கொஞ்சம் அமைதியா இருன்னு, குறுக்க வந்து கும்மி அடிச்சிடாத, நான் பாத்துக்கிறேன்னு நிலா பக்கம் திரும்புறாரு சோழன். அது பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பேக் பண்ண டைம் ஆகும்ல, அதை தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு டன்னா வழியிறாரு சோழன். சரி ஓகேன்னு சலிப்போடைய நிக்கிறாங்க நிலா. அப்பாடா, ஒரு படி தாண்டியாச்சு, அடுத்த படிக்கு முன்னேற வேண்டியதுதான்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. ஆமா, நீங்கெல்லாம் பேக் பண்ணிட்டீங்களான்னு நிலா சேரனை பாண்டி பல்லவனை பார்த்து கேட்குறாங்க. ஆஹா, ஏபிசிடில இருந்தா அப்படின்னு அதிர்ந்து போய் சோழன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுடா கச்சேரி, ஓடு மியூசிக்ன்ற மாதிரி பாண்டி பல்லவனை பார்க்குறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டக்குன்னு ஒரு செம பிஜிஎம் போகுதுங்க. சோழன் கண்களாலேயே பாண்டிய சேரனை தம்பியன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சேரன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஐயோ, இவர் எங்கேயாவது கமுத்துட்டு போறாரே, இவர் முடிய பார்த்தாவே நம்ப முடியல போல இருக்கு அப்படின்னு பாக்குறாரு சோழன். பல்லவா, நீ பேக் பண்ணிட்டியான்னு நிலா கேக்குறாங்க. பல்லவன் அப்படியே பல்லு மொத்தத்தையும் காட்டிக்கிட்டு, நான் எதுக்கு அண்ணே நீ எழுந்து நிக்கிறாரு, அப்படியே பின்பக்கமா முதுகை இறுக்கி பிடிச்சிட்டு, நாம ஹனிமூன் போறதுக்கு இவன் எதுக்கு நிலா, இவன் எதுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு சோழன் மெல்ல வார்னிங்கோட கேட்டுட்டு இருக்காரு. நான் தான் எல்லாருமே போலான்னு சொன்னேன்ல அப்படின்னு நிலா கேட்க, இதுக்கு மேல நீயே கொஞ்சம் சமாளினேன்னு சோழன் சேரனை பாக்குறாரு. நிலா, ஹனிமூன்னா எல்லாருமே வர்றது எப்படிப்பா நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சேரன் ரொம்பவே பாலிஷா சொல்றாரு. இல்லன்னு எல்லாருமே போலான்றாங்க நிலா. ஏங்க, அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க, நீங்க 2 பேர் மட்டும் போனாதான் கரெக்டா இருக்குங்கிறாரு பாண்டி. ஆமா நீ, இப்ப நீங்க போயிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பல்லவன் அடுத்த டூருக்கு இப்பவே அஸ்திவாரம் போட்டுடுறாரு. என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பயமும் பதட்டமா நிக்கிற சோழன், நிலா எல்லாரும் போனா பிரைவசி இருக்காது நிலா அப்படின்னு மெதுவா சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சோழன், டிராவல்ல எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அப்படியே பேசிக்கிட்டே அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே போனா நல்லா இருக்கும்லன்னு நிலா அங்கேயே நிக்கிறாங்க. ஷோ, தினமும் இங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே தானே இருக்கிற, அங்க போய் வேற தனியா பேசணுமா அப்படின்னு சோழன் கேட்க, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படிங்கிற நிலா சேரன் கிட்ட வந்து, அண்ணே எல்லாரும் சேர்ந்து போலாமேன்றாங்க ப்ளீஸ் நேன்னு நிலா சொல்ல, இல்லப்பா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சோழன் ரொம்பவே அலுப்போட, டேய் போடா போய் எடுத்து சொல்லுடா அப்படின்னு பாண்டி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இதோடா அப்படின்னு பாண்டி வீரமா எழுந்திருக்கிறாரு. இல்லங்க, வானதி இன்னைக்கு தான் கடை திறந்திருக்கா, நிறைய வேலை இருக்குன்றாரு அவரு. பாண்டி, நீங்க அங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, மெடிக்கல் ஷாப்பை பத்தி நமக்கு என்ன தெரியும், சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு அவரை கிளீன் போல் பண்ணிடுறாங்க நிலா. இருந்தாலும் பாண்டி சமாளிச்சுக்கிட்டு மாத்திரை எடுத்து கொடுக்க தெரியாதுதான், ஆனா கூட நின்று அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்லன்னு கேக்குறாரு. அப்பாடா, பாயிண்டா பேசுறான் அப்படின்னு பாக்குற சோழன், ஆமாங்க இவன் தான் அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல அப்படிங்கிறாரு சோழன். அதுக்குள்ள சமாளிச்சுக்கிற சேரன், ஆமாப்பா எனக்கும் சைட்ல வேலை இருக்குப்பான்றாரு. அப்படின்னு வேகமா அதுக்கு தலையாட்டி வைக்கிறாரு சோழன். நிலா யோசனையா நின்னுட்டு இருக்க, நீ மட்டும் வாய் துறக்காம நின்னுட்டு இருக்காதரா, போடா போடா போய் பேசுப்போ, ஏதாவது சொல்லி சமாளிப்போ அப்படின்னு பல்லவனை நம்பி தள்ளுறாரு சோழன். அண்ணி எனக்கும் காலேஜ் இருக்குங்கிறாரு அவரு. டேய், நீ லீவ்ல தானேடா இருக்கிற, உனக்கு என்னடா காலேஜ் அப்படிங்கிற நிலா. என்னென்ன இவன் அப்படின்னு கேக்குறாங்க. டேய் டேய் போடா போ போ அப்படின்னு பல்லவனை முதுகுல 2 தட்ட, அண்ணி லீவா இருந்தாலும் நான் காலேஜ் போகணும்ல நீ அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காரு. பொறுத்து பார்த்த நடேசன் உள்ளர வர்றாரு. என்னம்மா நீ ஹனிமூனுக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னுட்டு உட்கார்றாரு. அங்கிள் நீங்களுமா ஹனிமூன் எல்லாரும் அதையே சொல்லாதீங்க, ஏற்காடுக்கு அப்புறம் நாம எல்லாருமே குடும்பமா எங்கேயுமே போனதில்லை, அதனால தானே உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், நீங்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஹனிமூன்னு சொல்லக்கூடாதா, இவ தானே ஹனிமூன்னு சொன்னா, ஐயோ ஆண்டவன் இவளுக்கு மூளையை வைக்க வேண்டிய இடத்துல கிட்னியை வச்சுட்டானா, இப்படி கோளாரா பேசுறாளே
அப்படின்னு பதட்டமும் புலம்பலுமா நின்னுட்டு இருக்காரு சோழன். நிலா அப்புறமும் யோசனையாவே நின்றுட்டு இருக்க. நிலா, நீ என்னை டென்ஷன் பண்ற, ஒழுங்கா போய் பேக் பண்ணி ரெடியாக போன்னு கொஞ்சம் அதிகாரமா சொல்றாரு. அடுத்து நிலா சொன்ன வேர்ட்ல அத்தனை பேரும் கிளீன் போல்டு தான். எல்லாரும் போறதா இருந்தா போலாம், இல்லைன்னா நான் வரலன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க. அண்ணே, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, 500 ரூபாய் திருப்பியும் தர முடியாதுங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. நிலா, ஏன்பா நீயே இப்படி பிடிவாதம் பிடிக்கலாமாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே இவர் கூட தனியா போனா போர் அடிக்கும்னு அப்படின்னு சொல்ல, ஏன் கூட போர் அடிக்குமா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு சோழன். பேசிய கொன்னுடுவாரு அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டிக்கும் பல்லவனுக்கும் வாய்க்குள்ள சிரிப்பு அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகும். நானும் சோழனும் மட்டும் தனியா டிராவல் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப போர்ன்னு. நாம எல்லாரும் போனா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே போலாம்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. பாவனே, நீ பார்த்து பார்த்து வாங்கின சத்தியமெல்லாம் இப்ப சல்லி சல்லியா நொறுங்கிட்டு இருக்குன்னு பல்லவன் பாக்குறாரு. சேரனும் எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே திருத்தருன்னு நிக்கிறாரு. டேய், உனக்கு இது ஹனிமூன் இல்லடா, தனிமூன் தான், நீ மட்டும் தான் போகணுமாட்டிருக்கு போற போக்க பார்த்தா அப்படின்னு நடேசன் பாக்குறாரு. இவர் கூட தனியா போனா போர் அடிக்கும்னு பேசிய கொன்னுடுவாரு அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு நிக்கிறாரு சோழன். அவரு மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்க பாண்டி கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சு அவர் நெஞ்சில தட்டி பாக்குறாரு. பல்லவன் அவர் முன்னாடி குனிஞ்சு முகத்து முன்னாடி கையை ஆட்டி பாக்குறாரு. என்னடா இவன் இப்படி நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணி சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை அண்ணனுக்கு எக்கோ ஆகுது போல இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓஹோ அப்படின்னு பாண்டி நேரா நிக்கிறாரு. என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுய நினைவுக்கு வந்து 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு சோழன். அப்படியே பல்லவனை கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு பக்கத்துல வந்து, நிலா, என் கூட வர்றதுக்கு உனக்கு போர் அடிக்குதா, ரொம்ப இன்சல்ட் பண்ற நிலா அப்படின்னு சோழன் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா சொல்ல, அந்த அர்த்தத்துல சொல்லல, எல்லாமே சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க நிலா. ஒரு நிமிஷம் உள்ளர வான்னு சொல்றேன்ல அப்படின்னு சோழன் நிலாவோட கைய பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாரு. ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு சோழன். இன்னெல்லாம் ரொம்பவே பயந்து பயந்து கதவை தடவிட்டு இருக்கிறவரு இப்ப படார்னு கதவை சாத்திட்டு நிலா உள்ளர கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. நிலா, நீ வர வர என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற, பாத்துக்கோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே ஹனிமூன் போவாங்க, அதுதானே வழக்கம். அதை விட்டுட்டு என் கூட வந்தா போர் அடிக்கும்னு எல்லாரும் முன்னாடியே சொல்ற, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நிலா. புருஷன் கூட ஹனிமூன் போகாம புருஷன் குடும்பத்தையே இழுத்துக்கிட்டு போவியா அப்படின்னு சோழன் சொல்ல, சீரியஸா பார்த்துட்டு இருந்த நிலா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்து நொந்து போற சோழன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீ சிரிக்கிறேன்னு கேக்குறாரு. புருஷன்னு நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பு வருது சோழன் அப்படின்னு நிலா நிறுத்தாம சிரிக்க, சிரிப்பு வருதா நிலா, நீ வர வர என்ன ரொம்ப கடுப்பு ஏத்துற. ஹனிமூன் போலான்னு நீ தானே கேட்ட, இப்ப எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு பிரைவசி வேணாமா அப்படின்னு சோழன் முடிஞ்ச வரைக்கும் நிதானமா பேசிட்டு இருக்காரு. சோழன், அங்க நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, இல்லைன்னா அவங்க ரூமும் நம்ம ரூமும் கொஞ்சம் தூரமா போட்டுக்கலாம், அப்போ பிரைவசி இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு நிலா கேட்க, எதுவும் சொல்ல முடியாம நொந்து போய் பாக்குறாரு சோழன். டே டைம்ல நாம எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாம், சுத்தி பார்க்கலாம், ராத்திரியில அவங்க ரூம்ல போய் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க, உங்க பிரைவசி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது அப்படின்னு நிலா சொல்ல அழாத குறையா பாக்குறாரு சோழன். ஆனா டிராவல்ல எல்லாரும் ஒன்னா போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, ஏன் நிலா, ஒரு 8 மணி நேரம் என் கூட தனியா வரமாட்டியா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அப்படி இல்ல, ஆனா எல்லாரும் ஒன்னா போனா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க நிலா. கொஞ்சம் அழுத்துக்கிற சோழன், என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா என்ன, இல்ல நான் பேய் பிசாசு மாதிரி இருக்கிறேனா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு, 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் உங்க கூட தனியா வந்தது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க நிலா. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள, ஆமாண்டா உன்னை பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, தனியா வந்தா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேனா என்ன அப்படிங்கிறாரு சோழன். சோழன், நான் அப்படி சொல்லவே இல்லை சோழன், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா நல்லா இருக்கும்னு தோணுது, நீங்க பிரைவசி வேணும்னு கேக்குறீங்க, அதுவும் எனக்கு புரியுது, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல என்னங்கிறாங்க நிலா. சோழன் ரொம்பவே வெக்ஸ் ஆகி, இல்ல நான் உன்னைய கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவேன் நீ பயப்படுற, நிலா நான் உன் புருஷன் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, மறுபடியும் நிலா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை சோழன் புருஷன் சொல்றப்ப இவங்களுக்கு பூச்சாண்டின்னு காதுல விழுதோ என்னமோ. சோழன், புருஷன் புருஷன் சொல்லாதீங்க, சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க நிலா. ஐயோ, கடுப்பிடிச்சிட்டே இருக்கிறாளே அப்படின்னு அவரு மண்டையை பிடிச்சிக்கிட்டு நிக்க, சோழன் எல்லாருமே சேர்ந்தே போலாமேன்றாங்க நிலா.
சோழன், அவங்க வர்றதால நம்ம பிரைவசி ஒன்றும் பாதிக்காது, அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல அவர் எதுவுமே பேச முடியாம அழாத குறையா பார்த்துட்டு நிக்கிறாரு. நாம தனியா நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம், நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணலாம், அதை தாண்டி போர் அடிக்கும் போது எனக்கு எல்லார் கூடயும் இருக்கணும், அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும்ல அப்படின்னு நிலா சொல்ல நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் வீணா போகிறது அப்படின்னு பெருமூச்சு விடுற சோழன், நிலா என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சோழன், நான் அப்படி சொல்லல, நீங்களே தான் அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க நிலா. இப்படி கூட்டமா தான் ஹனிமூன் போகணும்னா நம்ம ஹனிமூனே போக வேணாம் நிலா. ஹனிமூன்னு பேர் வச்சுக்கிட்டு குடும்பமா போறதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, அதுக்கு நாம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல சரி அப்படின்னு அசால்ட்டா தோலை குலுக்கிட்டு அங்கிருந்து போறாங்க நிலா. இவர் தான் செம்மையா பல்பு வாங்கிட்டு சரியா அப்படின்னு பார்க்க, ஆமா போவேனான்னு சொன்னா எனக்கும் அது ஓகே தான் அப்படின்னு ஜாலியா போய் கட்டில உட்காந்துக்கிறாங்க நிலா. சத்தியமா சொல்றேன் நிலா, நீ என்ன ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற சோழன் டென்ஷனா அடுத்த பக்கம் இடுப்புல கைய வச்சுட்டு திரும்பிக்கிறாரு. நிலாவும் மெல்ல எழுந்து வந்து, சோழன் ப்ளீஸ் சோழன், எல்லாரும் போலாம், ஜாலியா இருக்கும், ஹில் ஸ்டேஷன்ல வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்கலாம், வடை சாப்பிடலாம், அப்புறம் அங்க ஷாப்பிங் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ சாமி, இந்த டீ குடிக்கிறது திங்கிறதுக்கு தான் நம்ம ஹனிமூன் போறோமா அப்படின்னு கத்துறவரு, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா சொல்லு வாங்கி தரேன், சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத நிலா அப்படின்னு அவரு கொஞ்சம் கடுப்பா கத்துறாரு. கோவப்படாதீங்க சோழன், உங்களுக்கு கோவப்படுறதெல்லாம் செட்டே ஆகல அப்படின்னு அதையும் காமெடி ஆக்கிடுறாங்க நிலா. எப்படியோ நான் சொல்ற வழிக்கு தான் நீங்க வந்தே ஆகணும், எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாரும் வர்றதுல என்னதான் பிரச்சனை, நீங்க எது சொன்னாலும் நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல தான் போறேன், அப்புறம் என்ன அப்படின்னு நிலா அவங்களோட மைண்ட மனசுல இருக்கிறத கத்தாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம அழுத்தமா சொல்லி முடிச்சிடுறாங்க. சோழன் என்னடா இதுன்ற மாதிரி அழுத்து போய் நிக்க, எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு அடுத்த அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. தெளிவா இருக்கல்ல, உன்னை கன்வின்ஸ் பண்ணலான்னு பேசினா நான் தான் லூசு அப்படின்னு சோழன் சொல்ல இப்ப நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்படி இல்ல சோழன், எனக்கு எல்லார் கூடயும் சேர்ந்து போகணும்னு இருக்கு, இது என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க நிலா. என் ஆசையை நீங்க தானே நிறைவேற்றணும் அப்படின்னு செல்லமா சொல்லிக்கிட்டே மெல்லமா அவரோட தோல்ல நறுக்குன்னு ஒரு குத்து குத்துறாங்க. அதுக்கு தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணினேன். நிலா வழிஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டு தரையில லைட்டா கோலம் போட, என் ஆசையை கூட தான் நீ நிறைவேற்றலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, நான் அடுத்ததான் நிறைவேற்றுறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எல்லாரும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சோழன் பக்கத்துல வந்து நிலா அப்படியே அவர் சட்டு பட்டனை கழட்டி போட்டுக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோழன் ஏதாவது பேச முடியுமா என்ன, நெக்ஸ்ட் டைம் நாம மட்டும் போலாம், ஓகேவா ப்ளீஸ் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி நீ சத்தியம் பண்ணுன்னு கையை நீட்டுறாரு. நிலா டக்குன்னு உஷாராகி என்ன சத்தியம்னு கேக்குறாங்க. என் கூட தனியா ஒரு ட்ரிப் வருவேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சோழன் கேட்டுக்கிட்டு கையை நீட்டிட்டு இருக்க, சத்தியமா வருவேன் அப்படின்னு நிலா அவரோட கையில அடிக்க, அப்படின்னு வேண்டா வெறுப்பா தலைய தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வர்றாரு சோழன். கதவு கிட்ட வர்றவரு தனியா போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்ற மாதிரி ஒரு தடவை நிலாவை பார்க்க நிலா சிரிப்போட உட்கார்ந்து இருக்காங்க. கதவை திறக்க போனவரு மறுபடியும் நிலா கிட்ட வர்றாரு. ஐயோ மறுபடியும் ஒரு ஆர்குமெண்டான்னு நிலா பார்க்க, சரி நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, உனக்கு என் கூட தனியா வர்றதுல பயம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலா இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையன்றாங்க. இல்ல இல்ல அப்படிதான் தான், இதோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றியே, என்ன பண்றது, எல்லாரும் சேர்ந்தே போய் தொலையலாம் அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிட்டு சோழன் வெளியே போக நிலா அவரை குறும்பா பார்த்துட்டு தேங்க்யூ சோழன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவும் பண்ணிட்டு இது வேறையா அப்படின்னு சோழன் பாக்குறாரு. இந்த தேங்க்ஸ் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வெளியே வர்றாரு. வெளியே 4 பேரும் எலெக்ஷன் ரிசல்ட்டை கேட்குற மாதிரி ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. வந்தவர் சிம்பிளா கிளம்புங்கன்னு கையாட்ட, என்னடா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. எல்லாரும் பேக் பண்ணுங்க போய் அப்படின்னு அவர் கடுப்பா சொல்ல, எதுக்குடா நாங்களாம் எதுக்கு பேக் பண்ணணும்னு சேரன் எழுந்து நிற்கிறாரு. எல்லாருமா சேர்ந்து குடும்பமா என் ஹனிமூனுக்கு போறோம், கிளம்புங்க அப்படின்னு சோழன் சொல்ல கொஞ்சம் அன்ஈஸியா பாக்குறாரு பாண்டி. போ வேண்டாமே, நான் வேற இந்த 500 ரூபாய் வச்சு நிறைய பிளான் போட்டிருக்கேன்ங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. ஏன்டா நீங்க போறதுக்கு ஏன் உயிரை எடுக்கிறீங்கன்ற மாதிரி நடேசன் பாக்குறாரு. என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.